நண்பர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதாவது நண்பர் வீட்டில் வந்து கரும்பு சாப்பிட்டுட்ருக்கோம். எல்லோரும் கரும்பு சாப்பிட்டுட்டு வந்து தண்ணி குடிக்காதீங்க. மெயினாக சின்ன குழந்தைகள் தண்ணி தாகம் எடுத்து உடனே செம்பு தண்ணி எடுத்து வாயில் வச்சுருவாங்க பாருங்கள். அந்த பையன் உடனே செம்பு எடுத்து தண்ணி குடிக்க ரெடி ஆகிட்டான். அதனால் கண்டிப்பாக வந்து தண்ணி குடிக்காதீங்க கரும்பு சாப்பிட்டுட்டு. சின்ன குழந்தைகள்கிட்ட மெயினாக சொல்லிடுங்க, கரும்பு சாப்பிட்டு தண்ணி குடிக்கும்போது வந்து உதட்டில் வந்து புண்ணு விழுந்துடும். ரெண்டாவது வந்து வயிறும் புண்ணாயிரும். கரும்பு சாப்பிட்டுட்டு வந்து தண்ணி குடிக்கக்கூடாது. அதாவது இன்றைக்கி போகி பண்டிகை, அதாவது இன்றைக்கி வந்து துணிகளை மட்டும் எரிக்கிறத பற்றி தப்பு இல்லை. உங்கள் மனசில் இருந்து விட்டுட்டு போனவங்களையும் எரிச்சிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. எப்போதுமே ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சரியா? அதாவது நாளைக்கு வந்து தை பிறக்க போது நல்ல வழி பிறக்கும். ரெண்டாவது வந்து இந்த கரும்பு இருக்குது பார்த்தீங்களா, கரும்பை வந்து நல்லா வெட்டி பதமாக சாப்பிடுங்க. பல்லு இருக்கவங்க, பல்லு இல்லாதவங்க எப்படி சொல்லணும், ஜூஸ் போட்டு குடிக்கணுமா தம்பி சொல்ல தான் கேட்டுக்கோங்க. மெயினாக இன்றைக்கி போகி பண்டிகை, மனசில் இருக்கவங்களையும் எரிச்சிருங்க, துணியையும் எரிச்சிருங்க, என்னத்தினாலும் எரிச்சிருங்க. அடுத்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அமையும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. உண்மையான ஸ்டீவனு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.